வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, கருப்பு கவுனியும் பாசிப்பருப்பும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் சின்ன டம்ளரில் ஒரு 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியும் 50 கிராம் பாசிப்பருப்பும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் 6 டம்ளர் எடுத்துருக்கேன். முந்திரி, பாதாம், 4 பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, ஒரு கொஞ்சோண்டு சீரகம், மிளகு, அது கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் நெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. பாருங்கள், இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட பாசிப்பருப்பு கலந்தால் நல்லா சுவையாக இருக்குன்னு சொல்லி செஞ்சுருக்கேன். குக்கரில் தான் செய்கிறேன். பாருங்கள், குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடேறிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடேறட்டும். இப்போ பாதாம், முந்திரி, பட்டை, லவங்கம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். இது மிளகு சீரகமெல்லாம் நான் கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச 2 வெங்காயமும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா 4 சேர்த்துக்கலாம். இப்போ இதுவே 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். பாருங்கப்பா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த அரிசியும் பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணியும் அப்படியே தான் வச்சுருக்கோம் கழுவிட்டு. இப்போ அந்த தண்ணியும் அதோடய அப்படியே சேர்த்துக்கலாம். அது ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு வரும். ஏன்னா அது ஊற வச்ச தண்ணி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நான் இது நல்லா சுவையாக இருக்கும். தேங்காய் பால், பாசிப்பருப்பு, கவுனி அரிசி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இப்போது நல்லா கொதி வர நேரத்துக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் சேர்க்கலை. ஏன்னா இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுன்னா இது ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், நல்ல கலர் வந்துடுச்சு. சிகப்பு கலராக வந்துடுச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஸ்லோவில் வச்சு நான் மூடி போட்டு 12 விசில் அந்த மாதிரி விட்ருக்கேன். நல்ல கொலைய வந்துடும். இப்போ இது நான் தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் குருமா வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.